மாலையை எடுத்து போடுங்க. பாத்தியாம்மா? பார்த்தேன் தாண்டி இருக்கேன். அம்மா, அர்ச்சனை நல்லபடியா முடிஞ்சு கொடுத்து. நீங்க கொடுத்த தேங்காயை உடைச்சிட்டேன். அதுல பூ இருந்தது. அதனால நீங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கிற விஷயம் நல்லபடியா நடக்கும். ரொம்ப நன்றி சாமி. அம்மா, நான் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீள். நீங்க 4 வார விரதத்தை ஒழுங்கா கடைபிடிச்சாளா? சாமி, 4 வார விரதத்தையும் நான் சரியா கடைபிடிச்சேன். ஒரு நாள் கூட நான் விரதம் இருக்க தவறல. என் விரதத்துக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே செஞ்சேன். நான் ஏன் கேட்கறேன்னா, இந்த அம்மா ரொம்ப சக்தி வாய்ந்தவ, ஆனா ரொம்ப கோபக்காரி. எந்த அளவுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறாளோ அதே அளவுக்கு தப்பு செய்யறவாள தண்டிச்சுடுவா. அவ பயங்கரமான சூலி. அதனால அவ விரதத்துல எந்த குறையுமே வைக்கப்படாது. அது அவளுக்கு பிடிக்காது. நான் எந்த குறையும் வைக்கல சாமி. சரிம்மா. மாயா, அவ விரதத்துல எந்த குறையும் வைக்கலையாண்டி. நீயும் எந்த விரதத்தையும் விட்டுடலையே. நீயும் என் கூட தானே இருந்த. இப்ப எப்படி கேக்குற? அவளோட விரதம் வேணா தடை இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அவளோட வேண்டுதல் பலிக்காது. ஏன்னா அவளை விட ஸ்ட்ராங்கான வேண்டுதலை நான் வச்சிருக்கேன். அம்மா, நீங்க அந்த மரத்தை 11 முறை சுத்தி வந்தேன்னா நிச்சயமா நல்லது நடக்கும். எல்லாருமே இந்த மரத்தை சுத்தினா குழந்தை பிறக்கணும்னு நம்பின்னு இருக்கா. ஆனா அந்த மரத்தை சுத்தினா காணாம போன குழந்தை கூட திரும்ப கிடைக்குமா? அதுவும் இல்லாம ஆடி விரதம் இருந்து பூச்சட்டி எடுத்து சுத்தி வந்தா அம்மன் மனம் குளிர்ந்து கேட்கிற வரத்தை அள்ளி தருவா. சத்தேருங்க, பூச்சட்டி எடுத்துட்டு வரேன். செல்வி, நீ தீச்சட்டி எடுக்க போற நேரத்துல மணி அடிக்குதுடி. நல்ல சகுனம். செல்வி, கண்டிப்பா உன்னோட வேண்டுதல் நிறைவேறும். தைரியமா இரு. சந்தோஷ், மனுஷங்களால முடியாதது கூட கடவுளால முடியும்னு சொல்வாங்க. அதான் நான் அந்த கடவுளை முழுமையா நம்புறேன். கடவுள் நிச்சயமா என் குழந்தைய திருப்பி கொடுப்பாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. வேப்பனை கொடுத்தா. அம்மா, உங்க விரதத்தை நல்லபடியா முடிங்க. எல்லாம் நல்லதாவே நடக்கும். இந்தாங்க. சாமி, சொல்லுமா. நானும் பூச்சட்டி எடுக்கணும். அம்மா, நீங்க விரதம்லாம் கரெக்டா இருந்தேளா? ஏன் என்னை பார்த்தா விரதம் இருந்த மாதிரி தெரியலையா? அதுக்கு இல்லம்மா, நீங்க வசதியா வாழ்ந்தவா, அதனால தான் சொல்றேன். தேவையில்லாம பேசாதீங்க. பூச்சட்டி எடுத்து கொடுங்க. ஏ மாயா, நீ வெறும் கையில தூக்குனா கை சுடுண்டி. நான் வேணா போய் கை கிளவுஸ் கொண்டு வரவா? வாய மூடு. எவ்வளவு சுட்டாலும் நான் அதை தாங்குவேன். மாயா, இப்ப கூட ஒன்னும் கெட்டு போலடி. உன்னால மரத்தை 11 சுத்து சுத்த முடியலன்னா சட்டியை கீழே வச்சுட்டு வந்துடுறி. அப்படி செஞ்சா வேண்டுதல் பலிக்காது. அமைதியா வாய மூடிட்டு இரு. என் பொண்ணு வேண்டுதலை நீதான் நிறைவேற்றணும்.
கடவுளே, நான் நல்லபடியா என் விரதத்தை முடிச்சிட்டேன். என் குழந்தைய எப்படியாவது என்கிட்ட சேர்த்துரு. கடவுளே, நான் வேண்டுதலை முடிச்சிட்டேன். செல்வியோட குழந்தை கிடைக்கவே கூடாது. அஞ்சலி, அம்மா வேன் வர போகுது, சீக்கிரம் ஷூ போடு. அஞ்சலி, பென்சில் பாக்ஸா அங்கே வச்சுட்டு வந்துட்ட. இந்த கொடுங்கம்மா. தீபா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா கிளப்பி விடு. என்னது இது? காவியாவை நீங்க ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தானே காவியா அம்மா, அவளை நான் தானே ரெடி பண்ணணும். நீ என்ன பண்ண போற? ஏன் உங்களுக்கு தான் ரெடி பண்ண தெரியுமா? எனக்கு ரெடி பண்ண தெரியாதா? காவியா இங்க வா. பயப்படாதம்மா, நான் இங்க தானே இருக்கேன். போ. காவியா, நான் உனக்கு தலை சீவி பவுடர்லாம் போட்டு பொட்டு வச்சு அழகா ரெடி பண்றேன், சரியா? நீங்க காவியாக்கு ஸ்கூல் பேக்ல நோட் புக் எல்லாம் எடுத்து வச்சுட்டு லஞ்ச் பாக்ஸ ரெடி பண்ணி வைங்க, சரியா? நீ வா. பயப்படாத, வா 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 வா. சீக்கிரம் வா. வா 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 வா. நான் உன்னை ஸ்கூலுக்கு சூப்பரா ரெடி பண்ணி விடவா? உனக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? பவுடர். இந்தா. ஐயோ, பவுடர் எப்படி கொட்டிட்டு இருக்கா? என்னம்மா, ஒரு பவுடர் டப்பா ஃபுல்லா கொட்டி மூஞ்சில அப்புறாங்க? அதாண்டி, எனக்கு ஒண்ணும் புரியல. ஐயோ, ஃபர்ஸ்ட் தலைய தானே வாரணும், பவுடர் அடிச்சிட்டேனே. சரி, தலைய வரலாம். வா, பாப்பாக்கு குடுமி எவ்வளோ சூப்பரா இருக்கு. சூப்பர். பாப்பாக்கு குடுமி போட்டாதான் அழகா இருக்கு. துரு 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 துருன்னு ஆடுது. பாப்பாக்கு எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணி விடணும், கொஞ்சம் கூட அறியவே இல்ல. தீபா ஒரு வேஸ்ட். சமைக்கிறதாவது நல்லா சமைச்சு தருவாங்கன்னு பார்த்தா பாப்பாக்கு எப்பவாவது வெரைட்டியா நூடுல்ஸ் பண்ணி தராங்களா? இல்ல தானே. போய் என்னன்னு பாருடி. வேண்டாம். செல்ல குட்டிக்கு நான் சூப்பரா தலைவாரி விட்டுருக்கேன். அடுத்து என்ன பண்ணலாம்? ஐயோ, பவுடர் கம்மி ஆயிடுச்சு. ஐயோ, என்னடி இவ மறுபடியும் என்னென்னமோ பண்றா? நீ போய் பாருடி. மா, இப்போதைக்கு நாம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். பிரியாவுக்கு இப்போ ஒரே ஆறுதல் அஞ்சலி தான். அவங்க அஞ்சலிய காவியா நினைச்சுக்கிட்டு இப்படி பண்றாங்க. டாக்டர் இதை தானே சொன்னாரு. அவங்க ரெடி பண்ணி முடிக்கட்டும், அப்புறம் நான் அஞ்சலி முகத்தை கழுவி தலை சீவி வாரி நான் சரி பண்ணி விடுறேன். தீபா, உண்மையிலேயே உனக்கு ரொம்ப பெரிய மனசுடி. என்னம்மா நீங்க? அடுத்து என்ன வைக்கணும்? கண்மை கண்மை கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, பாப்பா குட்டிக்கு மையழகு. ஹை, அழகா இருக்கே. அடுத்து என்ன பண்ணணும்? ஏதோ ஒண்ணு குறையுது. பொட்டு வைக்கணும். இன்னும் ஏதோ குறையுதே. லிப்ஸ்டிக் போடல. மம்மி, ஸ்கூலுக்கு போகும்போது லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு போக கூடாது, மிஸ் திட்டுவாங்க மம்மி. ஏன் டீச்சர்ஸ் மட்டும் தான் லிப்ஸ்டிக் போடணுமா? ஸ்டூடண்ட் யாரும் போட கூடாதா? நான் போட்டு விடுவேன், நீ அமைதியா இரு. காவியா குட்டி ரொம்ப அழகா ரெடி ஆயிட்டீங்க. ஐயோ, மம்மி கண்ணே பட்டுட்டு போல இருக்கு. சூப்பர். சரி, இப்போ கண்ணாடிய பாருங்க, நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு.
ஓ ரொம்ப அழகா ரெடி பண்ணிட்டு போல இருக்கு. ஜாலியா கத்திட்டு ஓடுறா. அம்மா, பிரியா மம்மி என் முகத்தை எப்படி மாத்திருக்காங்கன்னு பாருங்கம்மா. பாத்தீங்களா இப்ப குழந்தை முகத்தை எவ்வளவு அழகா மாத்திருக்கேன்னு. இவ்வளவு அழகான முகத்தை நீங்க மேக்கப் போட்டு கெடுத்து வச்சிருக்கீங்க. ஆனா நான் எவ்வளவு அழகா மேக்கப் போட்டிருக்கேன்னு பாருங்க. காவ்யா நீ ரொம்ப அழகா இருக்க. வா மம்மி கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கோ. போட்டோ தானே, போ அஞ்சலி. காவ்யா வா காவ்யா நம்ம போட்டோ எடுக்கலாம். வா வா. காவ்யா இப்ப மட்டும் உன்னை டாடி பார்த்தாரு உன்னை கொஞ்சிக்கிட்டே கார்ல கூட்டிட்டு போயிடுவாரு. நீ பொம்மை மாதிரி அழகா இருக்க. இப்போ நீ ஸ்கூலுக்கு போகணும். சரி மம்மி. உன் ஸ்கூல்ல எல்லாரும் நீ அழகா இருக்கிறத பார்த்து பொறாமப்பட போறாங்க. சரி மம்மி போய் ரெடி ஆயிட்டு வரேன். அம்மா, நான் எப்படி இருக்கேன்? அஞ்சலி, உன்னை பிரியா பொம்மை மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க அஞ்சலி. அம்மா, இப்போ நான் எப்படி ஸ்கூலுக்கு போறது? நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணி தலை சீவி அதுக்கப்புறமா நான் உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறேன். அஞ்சலி, எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்ட? காவ்யா குட்டி மம்மி பாரு. நான் ரெடி ஆயிட்டேன். என்ன பிரியா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு பிரியா, சூப்பரா இருக்கு. இவ்ளோ அழகா இருக்க வேண்டிய மூஞ்சிய நீங்க எவ்வளவு மோசமா வச்சிருக்கீங்க. நான் கொஞ்சம் உஷாரா இல்லனா நீங்க ரொம்ப அலட்சியமா ஆயிடுவீங்க போல இருக்கே. அம்மா நீங்க ஏன் இன்னும் ரெடி ஆகாம இருக்கீங்க? வாங்க வாங்க உங்களை ரெடி பண்றேன் வாங்க. போங்கம்மா. இல்ல போங்க. நான் போல. போங்கம்மா. அம்மா, இப்ப அம்மா போங்க. வாங்க சொல்றேன்ல நான் உங்களை ரெடி பண்றேன். கொஞ்சம் தலையை தூக்கு. காவ்யா பாட்டிய பாரு. பாட்டி, எப்படி இருந்தவங்க நீங்க இப்படி ஆயிட்டீங்க? அம்மா, உங்களுக்கு சூப்பரா இருக்குமா? நீ ரெடி ஆகாம இருக்க? ஐயோ பிரியா, பிரியா வேண்டாம். பிரியா உன்னை ரெடி பண்ணி விடணும்மா. தீபா மேக்கப் நல்லா இருக்கா? குடுமி சூப்பரா இருக்கா? பாடிக்கிட்டே எல்லாரும் ஆடலாமா? இது எப்படி? தெரியலம்மா. ஏய் வேணாண்டி. டாடி, ம் இந்தாங்க பாக்ஸ். இது எதுக்கு கேட்டீங்க? சொல்கிறேன், நீ போய் செல்வி அம்மாவை கூட்டிட்டு வா. ம் சரி டாடி. டாடி, அஞ்சமா வந்துட்டாங்க. உட்கார். என்ன சந்தோஷ், உன் கையை காட்டு, மருந்து போடணும். எதுக்கு? என்ன இப்படி கேட்குற? தீச்சட்டியை கையில் தூக்குனல, உன் கையெல்லாம் காயமாயிருக்கும்ல, அதுக்கு தான். கண்டிப்பா மருந்து போட்டே ஆகணுமா சந்தோஷ்? ஆமாம், என்னதான் நீ பக்தியோட தீச்சட்டி எடுத்திருந்தாலும் காயத்துக்கு மருந்து போட்டால் சீக்கிரம் சரியாகும். அப்புறம் தேவையில்லாமல் இன்ஃபெக்ஷன் ஆகி பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். நான் சொல்கிறத கேளு. ஆமா அஞ்சமா, டாடி சொல்றத கேளுங்க. ம். அஞ்சமா, உங்க
உங்க சட்டியில அவ்வளோ நெருப்பு நினைச்சிட்டு உங்க கைக்கு எதுவுமே அவள இல்ல, மனசுல முழு பக்தியோட தீச்சட்டி எடுத்தா கையெல்லாம் சுடாது. அதே மாதிரி வேண்டுதலும் பழிச்சதுன்னா கைக்கு ஒண்ணுமே ஆகாது அஸ்வந்த். நிஜமாவா அஞ்சமா? ஆமாண்டா. அப்ப நான் போய் மம்மியோட கைய பார்த்துட்டு வரேன். ஏய், மம்மி மம்மி. சந்தோஷ், சொல்லு. கடவுள் எப்பவுமே நமக்கு மறைமுகமா தான் சில விஷயங்களை சொல்வாரு. வேண்டுதலும் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா முடிஞ்சது. இப்ப மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு சந்தோஷ். நாளையில இருந்து நம்ம குழந்தைய தேட ஆரம்பிச்சிடலாம் சந்தோஷ். எங்கன்னு போய் தேடுறது? நான் அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன் சந்தோஷ். ஒரு பொருளை தொலைச்ச இடத்துல தான் திரும்பவும் தேடணும். நான் விசாரிச்ச இடத்துல எல்லாம் நீயே என் கூட வந்து விசாரிச்சா ஏதாவது உண்மை தெரிய வரும். நீயும் என் கூட வந்து குழந்தைய பத்தி விசாரிச்சா அது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் சந்தோஷ். சரி, நாளையில இருந்தே குழந்தைய பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிடலாம். தேங்க்ஸ். மம்மி, உங்க கைக்கு என்னாச்சு? என்னடா உங்க கைக்கு என்னாச்சுன்னு கேட்டேன். கை காட்டுங்க. ஒண்ணும் இல்ல, நீ போ. கையை காட்டுங்க மம்மி. புள்ள எவ்வளவு பாசமா கேக்குறான், காட்டேன்டி. ஐயோ மம்மி, இந்த கையில சரங்கு. டேய், இது சரங்கு இல்லடா, சூடு பட்டு கையெல்லாம் வெந்துடுச்சுடா. அஞ்சமாவும் தான் தீச்சட்டி எடுத்தாங்க, ஆனா அவங்களுக்கு எதுவுமே ஆகலையே. அவ ஏதாவது கிளவுஸ் போட்டிருப்பா. க்ளோஸ் போட்டாங்களா? மம்மி, அவங்க வெறும் கையால் தான் தீச்சட்டி எடுத்தாங்க. நான் தான் அவங்க கூட இருந்து பார்த்தேனே, ஆனா அவங்களுக்கு எதுவுமே ஆகல. டேய், நான் வச்சிருந்த சட்டியில தான்டா நிறைய நெருப்பு இருந்துச்சு, அதனால தான் சுட்டுடுச்சு. உங்க சட்டியில மட்டும் நெருப்பு, அவங்க சட்டியில ஐஸ் கட்டி இருந்தது, அதுவும் நெருப்பு தான் மம்மி. டேய், அவ ஒரு நாட்டு கட்டடா, அவளுக்கெல்லாம் ஒன்னும் ஆகாது. என்னது நாட்டு கட்டி? அப்படின்னா என்ன? அவ கிராமத்துக்காரின்னு சொன்னேன்டா. அவளுக்கு கிராமத்துல வேலை செஞ்சு கையெல்லாம் காப்பு காய்ச்சி போயிருக்கோம். ஆனா என் பொண்ணு அந்த மாதிரியா? பூ மாதிரி வளர்ந்தவ. அவ சூடா சாப்பிட்டாலே ஒத்துக்காதுடா. அது மட்டும் இல்ல, சூடா தீச்சட்டி எடுத்ததுனாலதான் கையெல்லாம் புண்ணாயிடுச்சு. மாயா பத்தி உனக்கு தெரியும்ல, சூடா எதுவுமே சாப்பிட மாட்டா. பாட்டி, சும்மா சமாளிக்காத. வேண்டுதல் ஏதோ குறை இருக்கு, அதனால தான் இப்படி சொறி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. மா பாரு அவன் என்ன பேசுறான்னு. டேய், உனக்கு யாரா இதெல்லாம் சொல்லி தரது? இதெல்லாம் யாராவது எனக்கு சொல்லி கொடுப்பாங்களா? நானே அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டதான். சட்டி சுட்டதடா, மாயா கை விட்டதடா. டேய் அஸ்வந்த், என்ன வெறுப்பேத்தாத. வெறுப்பேத்துல மம்மி. நான் அஞ்சம்மாவுக்கு மருந்து போடலான்னு ஆயின்மெண்ட் எடுத்துட்டு போனேன், ஆனா அவங்க கை பல்லானுச்சு, எதுவுமே ஆகல. ஆனா உங்க கை இப்படி சொறி பிடிச்ச மாதிரி இருக்கு. மம்மி, நீங்க ஏதோ தப்பா வேண்டியிருக்கீங்க. டேய், நான்லாம் எதுவும் தப்பா வேண்டிக்கல, கரெக்டா தான் வேண்டியிருக்கேன். ஆனா அந்த சட்டியில தான் நிறைய நெருப்பு இருந்ததுனால என் கை இப்படி ஆயிடுச்சு. ஏதோ தப்பா வேண்டதுனாலதான் உங்க கைய சட்டி சுடல, இந்த சாமி சுட்டுருக்கு. மா, இவன் தேவையில்லாம பேசிட்டு இருக்கான். அஸ்வந்த், நீ போடா. பாட்டி, சும்மா மம்மிக்கு ஒத்து ஊதாத. பிள்ளைங்க தப்பு பண்ணா அம்மா தான் கண்டிக்கணும், அத நீ பண்றதே இல்ல. டேய், ஏன்டா என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுற? நான் உன்னை பெத்த அம்மா, என்கிட்ட எல்லாம் இப்படி பேசக்கூடாது. மம்மி, எனக்கு டாடி நியாயத்தை தான் பேசணும், தர்மத்தை தான் பேசணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்கூல்ல கூட அதே தான் சொல்றாங்க. ஆனா நீங்க மட்டும் வித்தியாசமா போய் பேசு, தர்மத்தை பத்தி பேசாதன்னு சொல்றீங்க. மா, இவனுக்கு வாய் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. வாய் மட்டும் அடி ஓவர் ஆச்சு, அவ கூட சேர்ந்து ஏடா கூடமா பேசி நம்மள வாட்டி வதைக்கிறான்டி. மம்மி, இது சாமி விஷயம், அதெல்லாம் விளையாடக்கூடாது. இப்போ கூட ஒன்று கேட்டு போல, உடனே கோவிலுக்கு போய் சாமி கிட்ட ஏதோ தப்பா வேண்டியதுதானா, நான் செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேட்டுருங்க.
கையெல்லாம் குடுமாயிடும். இப்ப நீங்க இருந்து போல உன் மண்டைய உடைச்சிர வேண்டாம். ஐயோ, மாயாவா, ஆயா